தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாபநாசம் அருகே குடிநீர், சாலை போன்ற அடிப்படை வசதிகள் கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கோபுராஜபுரம் ஊராட்சியில் குடிநீர், சாலை மற்றும் மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படுவதாக கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் உட்பட ஏராளமானோர் கண்டன பதாகைகளை ஏந்தி பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வட்டாட்சியர் தலைமையில் அமைதி கூட்டம் நடத்தப்படும் என உறுதியளித்தனர். மாலாபுரம், கோபுராஜபுரம், திருமாங்குடி, நாயக்கன்பட்டி, 4 ஏரியா இருக்கு. இந்த 4 ஏரியாவிலையும் அடிப்படை வசதி வேண்டி பல முறை, ஒரு முறை 2 முறை இல்லை, மனுக்களின் எண்ணிக்கை 10, 15 இருக்கும். ஒரு தடவையும் நாங்கள் வீடு வசதி தாசில்தார் இருந்துச்சு கொடுத்துட்டே இருக்கோம். எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செஞ்சு தரத்துக்கு மறுக்கிறாங்க. தொடர்ந்து கொஞ்ச நாளில் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ரோடு போட்டு கிட்ட 10 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இதை நாங்கள் பல முறை சொன்னோம், யாரும் கேட்கறதுக்கு இல்லை. வர அதிகாரிகளும் எங்களோட பேச்சை கேட்கவே தயாராக இல்லை. அவங்க வராங்க, அவங்களோட வேலைகள் அங்கே என்ன அதை செஞ்சுட்டு அவங்க சொல்கிறாங்க. எங்களோட குறைகளையோ எங்களோட தேவைகளோ பூர்த்தி பண்ணுறது இங்கே யாருமே தயாராக இல்லை. இந்த தேவைகளை இங்கே நாங்கள் பலமுறை கேட்டு பார்த்தோம். சாதாரணமாக குடிநீர் பிரச்சனை, மின்விளக்கு பிரச்சனை, ரோட்டில் தண்ணியில் சாக்கடை கலக்கிறது, இதெல்லாம் சொல்லி பார்த்தோம். யாருமே அதுக்கு நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை. அதனால எங்களோட ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இந்த ஒரு ஓரமாக தான் போராட்டத்தை ஈடுபட்டோம். அதுக்கப்புறம் டிஎஸ்பி சாரும் இன்ஸ்பெக்டர் சாரும் பேசுகிறாங்க. இது வரைக்கும் அரசியல் யாரும் பேசலை. இவங்க பேசியிருக்காங்க. போலீஸ் அவங்களுக்கு காவல்துறை, எங்களுக்கு காவலாக இருக்க காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் நாளைக்கு எங்களுக்கு டிஎஸ்பி சரியான நடவடிக்கை நாங்கள் பொறுப்பு, அவங்க காவல்துறை பொறுப்பேற்றதுனால இந்த போராட்டத்தை இதோட கலைச்சிக்கிறோம். நாளைக்கு தீர்ப்பு வைக்கிறாங்க. இதில் சரியான நடவடிக்கையும் இதுக்கான முடிவும் கிடைக்கலன்னா மீண்டும் இது ரொம்ப பெரிய அளவில் கண்டிப்பாக ஒரு போராட்டம் வெடிக்கும். எங்கள் ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 2500 பேர், 3000 பேர் இருக்கும் எல்லாரும் சேர்த்து. இந்த 3000 பேர் ஊருக்கு ஒருத்தர் கூட தவறாமல் அனைத்து பேரும் போராட்டத்தை கலந்துக்கிட்டு இந்த போராட்டத்தை பெரிய அளவில் நடத்துவோன்னு மனது. எங்களுக்கு கவர்மெண்ட்டையும் அரசு கட்சியும் புதுசாக வந்த அரசு தான், அவங்கள்ட்டையும் எங்களோட கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்காக எங்கள் ஊரை ஒரு முறை பார்த்துட்டு அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு கொஞ்சம் உத்தேகம் கொடுத்து எங்கள் ஊருக்கு அடிப்படை வசதி தர மாதிரி எங்கள் ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம்.